بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையிலே இமாம் அவர்கள் கல்வியினுடைய சிறப்பை குறித்தும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கான சில வழிகாட்டுதல்களையும் கூறினார்கள். தங்களுடைய உரையின் ஆரம்பத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வதில்தான் எல்லா விதமான நன்மைகளும் வெற்றியும் ஈடேற்றமும் உள்ளது என்பதை எடுத்து கூறினார்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளிலேயே அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ் அவனுக்கு கல்வி ஞானத்தை வழங்கியிருப்பது. இந்த கல்வி ஞானத்தின் மூலமாகத்தான் அல்லாஹுவை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்பதை அவன் அறிகின்றான். இந்த கல்வி ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அடிப்படை கொள்கையை அறிந்து கொள்கின்றான். இந்த கல்வி ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த கல்வி ஞானத்தின் மூலமாகத்தான் ஒருவனுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கின்றானோ அவர்களுக்கும் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் கேளுங்கள், கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா? எப்படி இருளும் வெளிச்சமும் சமமாக முடியாதோ அதுபோன்று கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை அருளும்போது அதனுடைய ஆரம்ப வசனமே கல்வியின் சிறப்பை எடுத்துச் சொல்லக்கூடிய வசனங்களாகத்தான் அல்லாஹு தஆலா அருளினான். அந்த ஆரம்ப 5 வசனங்கள் கல்வி கற்குமாறு நம்மை தூண்டுகின்றது. அல்லாஹு தஆலா சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உம்மை படைத்த இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய உம்முடைய இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அவன்தான் மனிதனை அலக் என்ற நிலையில் இருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். உம்முடைய இறைவன் மிகப்பெரிய கொடையாளி. அவன்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இந்த ஆரம்ப 5 வசனங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்கப்பட்டது. இந்த வஹி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்க விளக்கத்தை கொடுக்கின்றான். இந்த மார்க்கத்தின் கல்வி என்பது, இந்த ஒளி என்பது அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பாதையை என்ன செய்கின்றான்? இலகுபடுத்துகின்றான். எனவே மாணவ மாணவிகளே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய கல்வி என்ற இந்த அருட்கொடைக்காக அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் புகழுங்கள், அவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்தஸ்தை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். உங்களுடைய நேரங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இந்த கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சிறந்த சமுதாயம் அது கட்டி எழுப்பப்படுகிறது என்ற செய்திகளை குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே கல்வி என்பது வெறுமனே சுவர்களில் மாட்டப்படுவதற்காக சான்றிதழ்களை பெறுவது மட்டுமல்ல, அதுபோன்று பேப்பர்களில் எழுதப்படுகின்ற அந்த மார்க் லிஸ்ட் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, மாறாக கல்வி என்பது அது ஒரு மிகப்பெரிய அமானிதம். கல்வி என்பது அது ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் பொறுப்பு. கல்வி என்பது அது அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். கல்வி என்பது நற்குணத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த கல்வியை அடைந்து கொள்வதற்காக அதிகமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அமானிதத்தை பேண வேண்டும். உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஆசிரியர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நேற்றைய உரையிலே கூட நாம சொன்னோம், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கல்வியை அடைந்து கொள்வதற்காக 6 அடிப்படைகளை சொல்கின்றார்கள். அதுல ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, சுஹ்பத்துல் உஸ்தாத், ஆசிரியரின் தோழமை. ஆசிரியரின் தோழமை இல்லாமல் ஒருவனால் கல்வியை அடைந்து கொள்ளவே முடியாது. அப்ப ஆசிரியர் தோழமை என்பது கல்வியை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமான முறையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். அதுபோன்று வஹ்ஃபது அவ்காத்தக்கும் மினத் தியாஇ, நேரங்களை வீணாக கழிப்பதிலிருந்து நீங்கள் உங்களுடைய நேரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் நேரங்களை வீணாக கழிக்கின்றார்கள். தங்களுடைய செல்போன்களில் வாட்ஸ்அப்பை பார்ப்பதன் மூலமாக, முகநூலை பார்வையிடுவதன் மூலமாக, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக தங்களுடைய நேரங்களை எல்லாம் எப்படியெல்லாமோ செலவழிக்கின்றார்கள், வீணாக கழிக்கின்றார்கள். ஒரு மனிதன் மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல உன்னுடைய நேரத்தை, காலத்தை நீ எவ்வாறு செலவிட்டாய், உன்னுடைய ஆயுளை நீ எப்படி செலவு செய்தாய் என்ற அந்த கேள்வி மறுமையிலே விசாரிக்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை ஒரு அடியான் மறுமையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நாம் நேரத்தை வீணாக கழிக்க கூடாது. அதுபோன்று கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டொழிக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டொழிக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். கல்வி என்பது நூருல்லாஹ், அல்லாஹுடைய ஒளி. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஆசிரியர் வக்கீ இடத்துல முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, நான் அதிகமாக படிக்கின்றேன், ஆனாலும் மனன சக்தியில் மிகவும் பலகீனமாக இருக்கின்றேன் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் முறையிடுறாங்க. அதற்கு அவருடைய ஆசிரியர் ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. என்ன உபதேசம் அப்படின்னா, நீங்கள் தர்க்குல் மஆசி, பாவங்களை விட்டொழிக்க வேண்டும். யாருடைய உள்ளங்களில் பாவங்கள் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கல்வியை கொடுக்க மாட்டான். அப்ப நீங்கள் பாவங்களை விட்டொழிக்க வேண்டும். காரணம், இந்த கல்வி என்பது நூருல்லாஹ், அல்லாஹுடைய ஒளி. அல்லாஹுடைய இந்த ஒளியை பாவிக்கு அல்லாஹு தஆலா வழங்க மாட்டான். பாவங்களை விட்டொழிக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆசிரியர் அவங்க என்ன செய்யறாங்க?
இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. அதுபோன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கற்கக்கூடிய இந்த பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. நாம எத்தனையோ முறை என்ன செய்கிறோம், வாராந்திர பயான் நிகழ்ச்சிகளுக்கு அறிவிப்பு செய்கின்றோம், வகுப்புகளுக்கு அறிவிப்பு செய்கின்றோம். ஆனால் வருகை தரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் வருகின்றார்களா என்றால் இல்லை. ஏன்னா இது அல்லாஹுடைய கல்வி. இந்த கல்வி ஞானத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மை யுரிதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ, நன்மையை நாடுகின்றானோ, அவர்களுக்குத்தான் மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப யாருக்கு அல்லாஹ் நலவை நாடவில்லையோ, நன்மையை நாடவில்லையோ, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. எவ்வளவுதான் அறிவிப்புகளை செய்தாலும், எவ்வளவுதான் அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, நன்மையை நாடவில்லை என்று அர்த்தம். அதுபோன்று இமாம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய நேரங்கள் என்பது அமானிதம், அந்த அமானிதத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அமானிதத்தை பேணுவதன் மூலமாக, நேரங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாகத்தான் இந்த கல்வியை அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுபோன்று நம்முடைய ஆயுள் காலத்தில் நம்முடைய நேரங்கள், நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு செல்கின்றது என்றால் நம்முடைய ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து கொண்டே வருகிறது என்ற அர்த்தம். அப்ப நேரங்களை நாம் முறையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதுபோன்று அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, நீங்கள் இஹ்லாஸான முறையில் நீங்கள் கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதுபோன்று இந்த கல்வியின் மூலமாக நற்குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய கல்வி படிக்கிறாங்க, ஆனால் அந்த ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பதை போன்று படிக்கக்கூடிய கல்வியின் மூலமாக எந்த விதமான ஒரு அசரும், ஒரு நல்ல கல்வியாளர், நல்ல படிப்பாளர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அவன் படித்த படிப்புக்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம என்ன செய்யறாங்க, நிறைய பிள்ளைகள் வளருவதை பார்க்கின்றோம். நேற்றைய தினத்தில் கூட செய்தி ஊடகங்களிலே வருகின்றது, பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூட வளாகத்தில் வகுப்பறையில என்ன செய்யறாங்க, மது அருந்துகிறார்கள். இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அகல பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய பெண் பிள்ளைகள் வகுப்பறையிலேயே என்ன செய்கிறார்கள், மது அருந்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப நற்குணங்கள் இல்லாமல் வெறுமனே சான்றிதழுக்காக மதிப்பெண்ணுக்காக வேண்டி படிக்கக்கூடிய இந்த கல்வி அது சமூகத்திலே பயனற்ற கல்வியாக ஆகிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்களை தூக்கத்தில் இருந்து விரைவாக அவர்களை எழுப்பிவிட வேண்டும். தொழுகையை முறையாக பேணி தொழுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். நிறைய பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய, பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகையை பேணுவதில்லை. நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடியவங்க அல்லது இதர பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடியவங்க நிறைய பிள்ளைகள் இஸ்லாமிய வட்டாரத்தில், இஸ்லாமிய அந்த மாஹவுல்ல சூழ்நிலையில் உள்ள பள்ளிக்கூடங்களில் தான் 5 நேரம் தொழுவதற்கு, ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கான வசதிகள் அல்லது அதற்கான நேரங்களுக்கு விடுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல தொழுவதற்கான நேரமும் இல்லை, அனுமதியும் கொடுக்கப்படுவதில்லை. நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் மதிப்பெண்ணை மட்டுமே என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் என்னுடைய பிள்ளை அதிக மதிப்பெண் பெறுவான், சிறந்த முறையில் அவன் படித்து தேறுவான், அந்த மதிப்பெண்ணை மட்டுமே கவனத்தில் கொள்கின்றார்களே தவிர பெற்றோர்களில் பலர் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா என்னுடைய பிள்ளை 5 நேரமும் தொழ முடியுமா, லுஹருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியுமா,
அசருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியுமா, ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற முடியுமா, அதை பார்க்கிறதே இல்லை. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. எப்படியாவது என் பிள்ளை படித்தாக வேண்டும், அதிக மதிப்பெண் பெற்றாக வேண்டும் என்பதை மட்டும்தான் பெற்றோர்கள் நோக்கமாக கொள்கின்றார்கள். அப்ப இமாம் அவர்கள் சொன்னாங்க, பிள்ளைகள் தொழுகையை முறையாக பேணி தொழுகிறார்களா என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுபோன்று நடத்தப்படுகின்ற பாடங்களை அவர்கள் சரியான முறையில் படிக்கின்றார்களா, முராஜா செய்கின்றார்களா, அதுபோன்று அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு என்ன மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா நட்பு வட்டாரம். நட்பு வட்டாரத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் கவனித்து நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதுபோன்று படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அவர்கள் பின்பற்ற வேண்டும், இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு சில பிள்ளைகள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு, வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்த பிறகு ஏறி வந்த ஏணியை எட்டி மிதைப்பதை போன்று பெற்றோர்களை என்ன செய்யறாங்க, நிறைய பிள்ளைகள் கைவிட்டு விடுகின்றார்கள், பெற்றோர்களை நோவினை செய்கின்றார்கள், பெற்றோர்களை தங்களுடைய வீடுகளில் இருந்து துரத்தி விடுகிறார்கள், பெற்றோர்களை முதியோர் இல்லங்களிலே சேர்க்கிறார்கள். அப்ப இந்த கல்வி அவர்களுக்கு எதை கொடுக்கல, நற்குணத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். இந்த பெற்றோர்களின் மூலமாகத்தான் நாம் இந்த மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையை இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கல. எனவே பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுபோன்று கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்கள் அந்த ஆசிரியர்களோடு கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நேற்றைய தினம் சில காணொளி காட்சிகளை பார்க்கிறோம். ஆசிரியர்களை எதிர்த்து அடிக்கிறார்கள். +2 படிக்கக்கூடிய மாணவன் அல்லது ஒரு 10th படிக்கக்கூடிய மாணவன் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை அடிக்கக்கூடிய, பாய்ந்து அடிக்கக்கூடிய, ஆசிரியர் முன்னிலையிலேயே மாணவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த கல்வியின் மூலமாக நற்குணங்கள் போதிக்கப்பட வேண்டும். அதுபோன்று ஹுஸ்னு தஆமுல், அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும், கண்ணியமாக பழக வேண்டும். அதுபோன்று பிறருக்கு மரியாதை செய்ய வேண்டும், பெரியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்படியான சில விஷயங்களை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, இவ்வாறே நாம் உங்களை நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கின்றோம். லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. அப்போ இந்த கல்வியின் மூலம் ஒரு இஅ்திதால், ஒரு நடுநிலைமை பேணப்பட வேண்டும். அந்த நடுநிலைமையோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் சேவையாற்றக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா உருவாக்குவானாக. அதுபோன்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி என்பது பயனுள்ள கல்வியை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவானாக என்று நாம் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிள்ளைகள், நாம நிறைய உரைகளில் குறிப்பிடுவதை போன்று, பிள்ளைகள் என்பவர்கள் காஃபிர்கள் பிள்ளைகளை பெறுகின்றார்கள், வளர்க்கின்றார்கள். அவர்கள் பிள்ளைகளுடைய கல்வியில், அதுபோன்று உடையில், உணவில், மருத்துவத்தில், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார்கள். எல்லா பெற்றோர்களும் அதுல கவனம் செலுத்துவாங்க. ஆனா காஃபிரான பெற்றோர்களுக்கும் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு மத்தியில் உள்ள மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, காஃபிரான பெற்றோர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், லட்சியம் இருக்கும். என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளை வயதான காலத்தில் என்னை கவனிக்க வேண்டும், எனக்கு அவன் உணவு தர வேண்டும், என்னை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் காஃபிரான பெற்றோர்களுடைய அதிகபட்ச இலக்காக இருக்கும். ஆனால் முஸ்லிமான பெற்றோர்களை பொறுத்த மட்டில், நான் மரணித்து விட்ட பிறகு
எனக்காக அவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை சிறு வயதில் எப்படி அவர்கள் கருணையோடு கிருபையோடு நடத்தினார்களோ அதுபோன்று அவர்களுக்கு நீ கருணை செய்வாயாக, கிருபை செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும். அதுதான் முஸ்லிம் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை ஆக்கியருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.